வணக்கம். சினி மினி ஆவேசம்ன்ற பேரில் மலையாளத்தில் வந்து திரைப்படம் வந்து மக்களுடைய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய சாதனையை புரிந்திருக்கிறது. இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஃபகத் ஃபாசில். இதில் என்ன ஆச்சரியம், ஃபகத் ஃபாசில் அப்படின்போதே எந்த அளவுக்கு உங்களுக்கு மாமன்னன் திரைப்படத்தில் நடித்து, விக்ரம் திரைப்படத்தில் நடித்து உங்களுடைய உள்ளங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஃபகத் ஃபாசில்னாலே எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்து அதில் ஆழமான முத்திரையை பதிப்பார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. இந்த படம் ஃபகத் ஃபாசிலே இதுக்கு முன்னாடி ஏற்று நடித்திராத பாணி கதாபாத்திரம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு டான் அப்படின்றோம்ல, அதாவது எந்த விதமான காரியத்தையும் செய்வதற்கு சிறிதும் அஞ்சாத சமூக விரோத சக்தி. கிட்டத்தட்ட அது வந்து ரவுடித்தனம் கொண்ட, எதற்கும் அஞ்சா நெஞ்சன் அந்த கதாபாத்திரம். கர்நாடகாவில் மிகப்பெரிய டான், எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்வதற்கு தயங்காதவன், எப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களையும் செய்வதற்கு சிறிதும் அஞ்சாத மனிதன் அந்த கதாபாத்திரத்தில் ஃபகத் ஃபாசில். நீங்கள் ஃபகத் ஃபாசில் அப்படி நினச்சி பாருங்கள், அவர் என்ன அப்படியே பெரிய ஜைஜாண்டிக் பர்சனாலிட்டியா, ஆஜானுபாகுவான உடம்பா, அப்படியே ஹெர்குலிஸ் பாடியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சராசரியான சாதாரண பாடி. இதை வச்சுக்கிட்டு ஃபகத் ஃபாசில் இஸ் ரூலிங் இந்த ஃபில்ம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆச்சரியமாக இல்லை? நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ஃபகத் ஃபாசில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர். நான் அவருடைய வெறித்தனமான ரசிகன். அது அடுத்த மேட்ரு. அதனால் அந்த படம் திரைக்கு வந்த முதல் நாளே போய் என் திரையரங்களை போய் பார்த்து அப்படின்னா நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தை பார்க்க ஃபேமிலி பீப்புள் வந்திருந்தாங்க. கணவன், மனைவி, குழந்தைகள், இப்படி பெண்கள்லாம் அப்படியே ரசித்து பார்த்தாங்க. படம் ஃபுல்லாக வயலண்ட் மூவி, வயலண்ட்டான காட்சிகள் நிறைந்த படம். ஆனால் அந்த திரைப்படத்தை மக்கள், பெண்கள் கூட கைதட்டி ரசித்து சிரித்து ரசித்தார்கள், பார்த்தார்கள். அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குல்ல. அது ஃபகத் ஃபாசிலே அந்த கொடூரமான கதாபாத்திரத்தையே சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட காமெடி கலந்து செய்திருக்கிறார். ஃபகத் ஃபாசில் வந்து அவர் என்ன பண்ண போகிறார்ன்றதே நமக்கே தெரியலை. ஆனால் அவருக்கே தெரியுமான்னு தெரியல. இலக்கணத்தை மீறிய கவிதை அவர் பாடி லாங்குவேஜ் வந்து பார்க்கும்போது அடுத்த காட்சியில் இவர் என்ன செய்வார், என்ன பண்ணுவார், எப்படி செயல்படுவார், எப்படி நடிப்பார் அப்படின்றத என் கணிப்பு இந்த தயாரிப்பாளர், இயக்குனர் கூட தெரியுமான்னு தெரியல. இவங்க ஏதோ ஒரு லைன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒத்தையடி பாதையை போட்டால் அவர் ரோடு அவர் போட்டுருவார்னு நினைக்கிறேன் தன்னுடைய திறமையால். அப்படியே பார்க்கும்போது ஆவேசம் திரைப்படத்தை பார்க்கும்போது ஆக்சுவலாக சில கல்லூரி இளைஞர்கள், அப்படியே கேரளத்திலேருந்து கல்வி கற்பதற்காக சென்ற கல்லூரி மாணவர்கள், கர்நாடக மாநிலத்திற்கு சென்ற கல்லூரி மாணவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த ரேகிங் அப்படின்றல அப்படியே சீனியர் மாணவர்கள் அவங்களுடைய அந்த தொல்லைகள், தொந்தரவுகள் இதிலிருந்து விடுபடுவதற்காக நமக்கு யாராவது ரவுடிகளுடைய பாதுகாப்பு அப்படி கவசம் மாதிரி பயன்படும் அப்படின்றக்காக இவங்க போய் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அந்த மாட்டிக்கிட்ட அந்த சூழலில் அறிமுகமாக கூடிய அந்த டான் கதாபாத்திரம் தான் இவங்களுக்கு ஃபகத் ஃபாசில். அதுக்கு பிறகு படத்தில் என்ன நடக்கிறது, அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்ட அந்த இளைஞர்களால் அந்த இடத்தை விட்டு ஃபகத் ஃபாசிலுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து, அவருடைய அன்பு, பாசம், நேசத்திலிருந்து தப்பிக்க முடிந்ததா இல்லையா, என்ன ஆனார்கள், அவர்களுடைய கல்லூரி வாழ்க்கை என்ன ஆனது, அப்படிதான் அசத்தல் மேட்டர். அருமையாக இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக ஜித்து மாதவன் சொல்லிட்டு அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர், அருமையாக இயக்கியிருக்கார். இந்த படத்தில் வந்து தன்னுடைய தோளில் முழு திரைப்படத்தையும் தாங்கியிருக்க, தன்னுடைய ஷோல்டரில் வந்து முழு திரைப்படத்தையும் ஃபகத் ஃபாசில் சுமந்திருக்கிறார், தாங்கியிருக்கிறார். அந்த படத்தை முழுக்க ஒரு வெற்றி படமாக தன்னுடைய அபாரமான திறமையால் ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு. அதனால் வந்து ஃபகத் ஃபாசிலுடைய நினைத்து பார்க்க முடியாத, ஒப்பிட்டு பார்க்க முடியாத அபார நடிப்பாற்றலை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கட்டாயம் ஆவேசம் திரைப்படத்தை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபகத் ஃபாசில் மேலே மிகப்பெரிய மதிப்பு, மரியாதை உண்டாகும். அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்கள் வந்து கட்டாயம் ஒரு தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் வந்து எப்படிப்பட்ட திறமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதனால் வந்து எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்து ஒரு படத்தை வெற்றி படமாக ஆக்க முடியும் என்று ஃபகத் ஃபாசில் செயல் வடிவில் காட்டியிருக்கிறார். அதே மாதிரி ஃபகத் ஃபாசிலை நம்பி அந்த திரைப்பட இயக்குனர் ஜித்து மாதவன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஃபகத் ஃபாசிலும் தயாரிப்பாளர்களில் ஒருவர் தான். அதனால் மிகப்பெரிய வெற்றி படம். அதனால் ஒரு மாறுபட்ட திரைப்படம்
பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் யார் இருந்தாலும் அவசியம் இந்த திரைப்படத்தை, ஆவேசம் திரைப்படத்தை பாருங்கள். பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது ஒரு மாறுபட்ட, சுகமான, பெருமைப்படக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய இனிய அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் கூற முடியும்.